பிரெயின் ராட் வந்து முதல்ல எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் பார்க்கும்போது யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்கன்னா, உங்களுக்கு அது காதில் விழாது. காதில் விழுந்திருக்கும், மூளைக்கு போய் சேராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் முக்கியமான விஷயங்கள் சொல்வது வந்து தாமதப்படுத்தப்படும். இல்லைன்னா சொல்லாத விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. சொன்ன விஷயத்த மறுத்து பேசுவாங்க. இல்லை நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் காமன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பழைய காலத்தில் அவ்வளோ நடக்கலை, ரொம்ப ரேராக தான் நடக்கும். இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய நடக்குது. குழந்தை வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது நாளைக்கு டெட்லைனாக இருக்கும். இல்லைப்பா நான் சொல்லிட்டேன்னு சொல்லும், ஆனால் அது சொல்லியிருக்காது. இல்லைன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே இருப்பாங்க. ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ சொல்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போது கிச்சனில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை இவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, அந்த அம்மா அப்போ ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உள்ளே வந்து பதியறது கிடையாது. அந்த மெமரியில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. இதுதான் ரொம்ப பிரெயின் ராட்டினுடைய தீவிரமான பாதிப்புனா, நினைவு ஸ்டோரேஜ் மெமரியில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போ வந்து நம்மளால் வந்து விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தவறாக போகும்போதே நம்ம நினைக்கலாம், ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், நமக்கு மனசில் பதிஞ்சிருக்காது அப்படின்னு. இன்னொன்று, நைட்டு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டில் 4 பேர் 4 ரூமில் உட்காந்துட்டு மொபைலில் எல்லாரும் அவங்கவுங்க தனி உலகத்துக்கு கூட கனெக்ட் ஆகி இருப்பாங்க. அதுக்கப்புறமா நைட்டு 11:30 மணிக்கு படுக்கும்போது தான் தோணும், நாளைக்கு இந்த விஷயத்த பண்ணிடுங்க, நாளைக்கு நீங்கள் இதை பண்ணிவிடுங்க, நாளைக்கு நீ இதை பண்ணிவிடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது வந்துரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஷார்ட் ஆகுது, ரொம்ப கம்மியாயிடுது. அந்த குறுகிய காலத்தில் வந்து விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அது ஞாபகமும் இருக்கிறது இல்லை. இப்படி ப்ரெஷர் வருது. அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஈவன் குழந்தைக்கு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கலாம், சின்ன விஷயம். அந்த குழந்தை ஃபோனே பார்த்து நீங்கள் கேம் கொடுத்து விளையாடுது, என் குழந்தை வந்து சோஷியல் மீடியா செலிப்ரிட்டி ஆகுது, ரீல்ஸ் போடுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துட்றீங்க, அதில் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்றீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு தானே பேசுகிறா சோஷியலைஸ் ஆகட்டும்னு சொல்லி விடுறீங்க. அது 11:30க்கு சொல்லுது நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணணுன்ட்டு. எங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ காலையில் அழுத்தம் ஏற்படும். ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கா, இப்போ தான் சொல்கிறா பாருங்க. அந்த இப்போ தான் சொல்கிறா பாருங்கன்னு அந்த தாமதமாக இன்ஃபர்மேஷன் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம தேவையற்ற விஷயங்களில் அதிக நேரம் செலவு பண்ணுறதுனால தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தேவையற்றதில் அதிக நேரம் செலவு பண்ணுறதுனால தேவையானவற்றிற்கு நேரம் செலவு பண்ணுறது குறையுது.